நாம் நீரிழிவு நோய் என்று கேட்டவுடனேயே முதலில் என்ன நினைவுக்கு வருகிறது? பெரும்பாலானவர்கள் சொல்வது சர்க்கரை. பல வருடங்களாக நம்மை சுற்றி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது அதிகமாக இனிப்பு மற்றும் தேநீரில் அதிகளவு சர்க்கரை கலந்து குடிப்பது நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கும் என்று. ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய கிண்ணம் வெள்ளை அரிசி சாப்பிடுவதும் சில சமயம் ஒரு இனிப்பு சாப்பிடுவது போலவே இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கக்கூடும். இது எப்படி நடக்கிறது என்று சுலபமாக பார்ப்போம். வெள்ளை அரிசி என்பது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தானியம். அரிசி தயாரிக்கும் போது அதன் வெளிப்புற ஓடுகள் நீக்கப்படுகின்றது. இதனால் என்ன நடக்கிறது? அதில் இருக்கின்ற நார்ச்சத்து குறைகின்றது. சில முக்கியமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் குறைந்து விடுகின்றன. அதனால் வெள்ளை அரிசி உடலில் வேகமாக ஜீரணமாக முடிகின்றது. வெள்ளை அரிசியில் முக்கியமாக இருப்பது மாச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட். நாம் அரிசி சாப்பிடும்போது அந்த மாச்சத்து உடலில் குளுக்கோஸாக உடைந்து இரத்தத்தில் சேர்க்கிறது. அப்போது நம் உடலில் இருக்கும் சதையை எனும் சுரப்பி இன்சுலின் எனும் ஹார்மோனை வெளியிடுகிறது. இந்த இன்சுலின் குளுக்கோஸை இரத்தத்தில் இருந்து எமது செல்களுக்கு உள்ளே கொண்டு செல்ல உதவி செய்கிறது. ஆனால் வெள்ளை அரிசிக்கு ஒரு முக்கியமான தன்மை இருக்கிறது. அதற்கு உயர்ந்தளவு கிளைசெமிக் இண்டெக்ஸ் உள்ளது. அதாவது உடலில் கார்போஹைட்ரேட் எவ்வளவு விரைவாக அகத்துறிஞ்சப்படுகிறது என்பதை காட்டும் ஒரு குறியீடு ஆகும் அது. அதனால்தான் ஒரு பெரிய அளவு வெள்ளை அரிசி சாப்பிடும்போது இரத்த சர்க்கரை அளவு திடீரென உயரக்கூடும். ஆனால் இதை கேட்டவுடன் பலர் நினைக்கலாம், அப்படியானால் அரிசி சாப்பிடவே கூடாதா என்று. இல்லை, அரிசி சாப்பிடுவது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன? அளவு மற்றும் அடிக்கடி சாப்பிடுவது. நம்முடைய பாரம்பரிய உணவு முறையில் ஒரு நாளில் பல முறை பெரிய அளவில் அரிசி சாப்பிடுவது வழக்கம். இது நீண்ட காலத்தில் நீரிழிவு நோய் அபாயத்தை அதிகரிக்கக்கூடும். அதனால் அரிசியை முழுவதுமாக தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதனை சரியான அளவில் சாப்பிட வேண்டும். உணவை சமநிலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக அரிசியுடன் சேர்த்து காய்கறிகள், புரதம் உள்ள உணவுகள், அதாவது பருப்பு, மீன், முட்டை மற்றும் நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள், பழங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இவற்றை சேர்த்து சாப்பிட்டால் இரத்த சர்க்கரை உயர்வை மெதுவாக்க முடியும். இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விடயம், வகை 2 நீரிழிவு என்று ஒன்று உள்ளது. இது ஒரு காரணத்தால் மட்டும் வருவதில்லை, பல காரணங்கள் சேர்ந்துதான் வருகின்றன. உதாரணமாக இன்சுலின் எதிர்ப்பு, அதிக உடல் எடை, அதிக கார்போஹைட்ரேட் உணவுகளை உள்ளெடுத்தல், உடற்பயிற்சி இல்லாமை, குடும்ப வரலாறு போன்றன அடக்கலாம். இதனால் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, நீரிழிவு நோய் சர்க்கரை மட்டும் காரணமாக வருவதில்லை. அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படும் எந்த சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் உணவுகளும், அதாவது பெரிய அளவில் அரிசி போன்ற உணவுகளும் இரத்த சர்க்கரையை அதிகரிக்கக்கூடும். அதனால் அடுத்த முறை நீங்கள் உணவு சாப்பிடும் பொழுது நினைவு கொள்ளுங்கள், சர்க்கரையை தவிர்ப்பது மட்டும் போதாது. உணவில் சமநிலையும் சரியான அளவு மிக முக்கியம். இந்த காணொளியை லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கவும். மேலும் உள்ளடக்கத்துக்கு எங்கள் பக்கத்தை பின்தொடரவும். இலவச சுகாதார ஆலோசனைகளுக்கு mediplex.lk என்ற எமது இணையதளத்தின் மூலம் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். தேவைப்படும் போதெல்லாம் ஆலோசனைகளை வைத்திய நிபுணர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு வசதிகள் தெரிவு செய்யப்பட்டு உள்ளது.